friends, welcome to Secret of Samyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல்ல ஒரு தால் பாலக் ரெசிபி. இந்த தால் பாலக் வந்துட்டு ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ செம்மையா இருக்கும். சப்பாத்தி கூட சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும். சப்பாத்தி, ரோட்டி, நான் அது கூடயும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம பாலக் நிறைய ஆட் பண்றதுனால புரோட்டீன், அப்புறமேட்டு விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு தால் பாலக் இது. இந்த சூப்பரான தால் பாலக் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான தால் பாலக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தால் பாலக் செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி துவரம்பருப்பு வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு வந்துட்டு கொஞ்சமா தண்ணி, மஞ்சள் பொடி, நெய் ஒரு டீஸ்பூன் விட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி வேக வச்சு வச்சிருக்கேன். ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பாருங்க, நல்லா வெந்துருச்சு நம்மளோட பருப்பு. அந்த தண்ணியோட எடுத்து வச்சிருக்கேன். நான் பாலக் வந்துட்டு ஒரு அரை கத்த அளவுக்கு பாலக் நல்லா ஆஞ்சிட்டு கிளீன் பண்ணிட்டு நல்லா பொடி பொடியா வெட்டி வச்சிருக்கேன். ஒரு குட்டியுண்டு வெங்காயம் இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி. நார்மலா இஞ்சி வந்துட்டு நீங்க போட்டு செஞ்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை இஞ்சி ஃபிளேவர் பிடிக்காதுன்னா நீங்க இதுக்கு பதிலாக பூண்டு ஒரு 3 பல் பூண்டு பொடியா நறுக்கி அதை சேர்த்திக்கோங்க. நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி அதையும் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு சின்ன தக்காளி அதையும் நறுக்கி வச்சிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சமா பெருங்காயத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன் நம்ம தாளிக்கிறதுக்கு. இதுல வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நெய் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற ஆயில் எதுவோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் சூடாயிடுச்சு. இதுல வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. இது கூட இந்த இஞ்சி சேர்த்திடலாம். கூடவே இந்த வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் மூணையும் சேர்த்திடுங்க. இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வெட்டி வச்சுட்டு இந்த தக்காளி சேர்த்திடலாம். இப்போ தக்காளி வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டா வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பருப்பு சேர்த்திடலாம். இல்லை பாருங்க, தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப மேஷியெல்லாம் குக்காக தேவையில்லை. இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற இந்த பருப்பு இந்த தண்ணியோட சேர்த்தி விட்டுருங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சீரகத்தூள், மிளகாய் தூள் ரெண்டையும் சேர்த்திடலாம். இந்த தால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பருப்பு வந்துட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கிற கீரையை சேர்த்திக்கலாம். பருப்பு நல்லா கொதிக்குது. இப்ப வந்துட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த கீரையை சேர்த்திக்கலாம். இது இதோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கீரை வேகட்டும். ஒரு 3 நிமிஷம் இந்த இப்படியே வேகட்டும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஃப்ளேமை. இப்போ நம்ம கீரை பாருங்க நல்லா வெந்துருச்சு. ஒரு 4 நிமிஷம் பக்கமா இது வெந்திருக்குது. நல்லா வெந்துருச்சு நம்மளோட பாலக். அவ்வளோதான், நம்மளோட தால் பாலக் ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நல்லா சுட சுட ஸ்டீம்டு ரைஸோட, சப்பாத்தியோட பரிமாறினீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் தால் பாலக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.